இப்ப நீ இதை கேட்கலன்னா அடுத்த 1 வருடமும் இதே வாழ்க்கைதான். நம்ம வாழ்க்கை மாறல்னு நாம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா நம்ம நினைப்பு மாறல. ஒவ்வொரு நாளும் அதே பயம், அதே சந்தேகம், அதே என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்ல போறது மோட்டிவேஷன் இல்ல, இது உன் வாழ்க்கை டர்ன் பாயிண்ட். இந்த 5 நிமிஷம் மனசோட கேளு. உன் உள்ளே தூங்குற சக்தி இப்ப விழிக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கனவுகளை அடைய முடியுமா? உங்க மனசில் உள்ள சக்தியை வெளிக்கொணருங்கள். உங்க வாழ்க்கை இப்பவே மாறலாம். வெல்கம் டு உயிர் வரம், டு இன்ஸ்பயர், டு அக்னைட். உலகம் எப்பவும் கடினம்தான். ஆனா சில பேர் ஜெயிக்குறாங்க. ஏன்? அவங்களுக்கு பயம் இல்லையா? இருக்கு. தோல்வி இல்லையா? இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம், அவங்க மனசுக்குள்ள நான் முடியும்னு ஒரு குரல் இருக்கு. இப்ப உன்னோட மனசுக்குள்ள என்ன குரல் பேசுது? எனக்கு இது செட் ஆகாது, நான் லேட், எனக்கு லக் இல்ல. இந்த குரல்கள் உன்னை தோற்கடிக்கிறதா? அதுதான். மனசின் சக்தி மிக பெரியது. நினைத்தால் அது உன்னை முன்னேற்றும், நினைக்காதால் அது உன்னை பின்னேற்றும். சிலர் தோல்விகளை சந்திக்கிறார்கள், ஆனா அவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மனசில் நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் என்ற குரல் இருக்கிறது. இன்னைக்கு முடிவு பண்ணு, இந்த குரலை சேஞ்ச் பண்ண. நான் முடியும் என்று சொல்லு. நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லு. எனக்கு லக் வரும் என்று சொல்லு. உன் மனசு உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும். அதற்காக உன் மனசில் உள்ள குரலை மாற்று. உன் வெற்றியின் பாதை உன் மனசில்தான். உன் வாழ்க்கை கெட்டதா இல்ல, நீ உன்னை நம்பாததால தான் நின்றுடுச்சு. நீ சாதாரண மனிதன் கிடையாது. நீ ஒரு சாதனையாளர், இன்னும் வெளிவராதவன். ஒரு மரம் விதையா இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா நேரம் வந்தா அதே மரம் நிழல் தரும். அந்த விதை நீதான். இப்ப உன் வாழ்க்கை ஸ்லோனா, அது தோல்வி இல்ல, அது ப்ரிப்பரேஷன். உன்னோட டைம் நிச்சயமா வரும். நீ தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் உங்களின் திறமைகளை வளர்க்கும் போது உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்களை நீக்குங்கள். உங்கள் கனவுகளை அடைவதற்கு நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் முயற்சிகள் ஒரு நாள் வெற்றி பெறும். நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை உங்களுக்கு வெற்றியை தரும். எப்போது நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள், அப்போது உலகம் உங்களை கவனிக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம், அதில் நீங்கள் எப்போது முன்னேறுவீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். நீங்கள் உங்களின் விதையை வளர்க்கும் போது அது ஒரு நாளில் பெரிய மரமாக மாறும். உங்கள் கனவுகளை நம்புங்கள், அவை நிச்சயமாக நிறைவேறும். இன்னைக்கு நீ ஒரு சின்ன முடிவு எடுத்தா நாளைக்கு பெரிய மாற்றம் நடக்கும். வாழ்க்கை மாற்றத்துக்கு பெரிய புரட்சி தேவையில்லை. ஒரு நல்ல பழக்கம், ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு கிளியர் டிசிஷன், இவை எல்லாம் உன்னை முன்னேற்றும். நான் முயற்சி பண்ணுவேன், இந்த வாக்கியம் உன் மனதில் உறுதியை ஏற்படுத்தும். முயற்சியின் மூலம் பல தடைகளை கடக்க முடியும். நான் விட மாட்டேன், இந்த எண்ணம் உனக்கு உறுதியான மனசாட்சியை தரும். தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து போராட வேண்டும் என்பதற்கான உறுதி இது. நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். நேரத்தை மதிப்பது வெற்றியின் அடிப்படை. ஒவ்வொரு நாளும் உன் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை கவனிக்க வேண்டும். இந்த 3 வாக்கியங்கள் உன் வாழ்க்கையையே ரீரைட் பண்ணும். ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுகளை மனதில் வைக்க வேண்டும். முதலில் மாற்றம் மெதுவாக இருக்கும். ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் முடிவுகள் நிலையானதாக இருக்கும். நினைவில் வைக்கவும், சிறிய முடிவுகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நீங்கள் எப்போது தொடங்குகிறீர்கள்? இன்னைக்கு நீ விழுந்திருக்கலாம், அழுதிருக்கலாம், தனிமையா உணர்ந்திருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, உன்னை உருவாக்குற காலம்தான் இது. ஒரு நாள் இன்னைக்கு நீ சந்திச்ச அனைத்து வலியும் உன் வெற்றி கதையா மாறும். உன்னை நம்பு, நேரத்தை நம்பு, உன் உழைப்பை நம்பு. உன் வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். எல்லா சவால்களும் உன்னை வலிமையாக்கும். இப்போ உன் மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவாகுது. நீ உன்னுடைய கனவுகளை நினைத்து கொண்டு அதை அடைய தொடர்ந்து முயற்சி செய். உன் வாழ்க்கை இன்னும் முடியல, அது இப்பதான் ஆரம்பம். உன் முயற்சிகள் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். இப்போது நீ எடுத்துள்ள ஒவ்வொரு படியும் உன் வெற்றிக்கான அடிக்கல். சவால்களை எதிர்கொண்டு வலிமையுடன் நிற்கும் போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லும். உன்னுடைய கனவுகளை நம்பி அதை அடைய முயற்சி செய். உன் வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். For more like, follow, subscribe உயிர் வரம், to inspire, to ignite, comment, I believe myself.